இந்த படத்துல விஷுவல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமா கொண்டு வந்தாருன்னு. நாங்க வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணோம். பிகாஸ் நான் என்ன இன்ஸ்பயர் பண்ண 2-3 படங்கள், செரியன் சாரோட டூலெட் ஆகட்டும், இல்ல கனடால வந்து தித்தி படம் ஆகட்டும், அவ்வளவா மியூசிக்லாம் இருக்காது. ஆனா மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா போர் அடிக்கும். அப்படி போர் அடிக்காம இருக்கிறோம்னா அந்த சவுண்டு, அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வரணும். ஜெய்கர் இஸ் a fantastic sound designer. Jaikar, would you like to stand up? Yeah. So Jaikar, awesome work, fantastic. இஃபில தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தோம். எங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கிறது பத்தி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர். சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாம டப்பிங்லயே நிறைய அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தட். ஹி ஹஸ் அ மியூசிக் ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன் பொள்ளாச்சி, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஹிம் ஆஸ் வெல். டிட் ஐ மிஸ் எனிபடி? என்னோட டிரான்சிஷனுக்கு, நான் ஆண்லேருந்து பெண்ணா மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு, அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் வந்து ஹரிதான்னு ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க. அகெயின் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு எசன்ஸை அட்டகாசமா புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை அட்டகாசமா அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா. அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம், கேபிள் சங்கர் சார், அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் 2 weeks. நீங்க வந்து என்ன ஒரு 10-20 சேனல்ல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நான் சொன்னேன், மேடம் நம்ம வந்து ப்ரொமோட்டே பண்ணாம நம்ம படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும், நல்ல படம் தான் அவங்க பார்க்க போறாங்க, இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு. ஐயோ, நீங்க வந்து நிலைமை தெரியாம பேசாதீங்க, நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. we have to promote a lot. ஏன்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் வருது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும், எது பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னா அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. யூ பெட்டர் டோன்ட் சே இட்ஸ் அவார்ட் ஃபிலிம். அப்போ அது கேட்டே அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க. இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த லப்பர் பந்தில் ஒரு டயலாக் வருமே, பிரதர் மாதிரி இல்ல பிரதர் தானே. ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்ல, அவர் பிரதரே தான். ஸோ இந்த படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான். பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால, அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், எனக்கு டைரக்ஷனும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. ஆனா உங்களால முடியும், நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் வாஸ் டெல்லிங் மீ, நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா. நான் வந்து நினைச்சேன், ஓகே நம்ம வந்து ஸ்டீவுக்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம், அப்புறம் அது அவரோட தலை விதி, என்னவோ நடக்கட்டும், அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம். பட் லைக் ஹீஸ் a wonderful person, he's a genuine human being. ஒரு பிரின்சிபல் மேம். So thank you so much Steve, thank you so much. அப்புறம் the more இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்ல வெறும் ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணினா people come with a preconceived notion. I personally think இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான, நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாம இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். அது என்னோட படம், ஸோ அதனால நான் அப்படித்தான் நினைப்பேன். பட் நீங்க படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் ரிவ்யூஸ், ஷேர் யுவர் ரைட்டிங்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர். எல்லாரும் ஒன்னா, இது இந்த ஊரு கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்னதான் இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. Hope you enjoy the movie as much as we enjoyed making the movie. Thank you.